எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பா நீ பாடி கார்டா இருக்கணும். என்னது இவன் பாடி கார்டா? ரோட்ல பாடிய போட்டு துணியால மூடி வித்த காட்டுற மோடி மஸ்தா மாதிரி இருக்கிறான். இவன்லாம் பாடி கார்டுனா அப்ப நான் யாரு? என்னடா என்ன மிஸ்டர் மணி மேடம், பாடி கார்டுக்கும் செக்ரட்டரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓ கத்தி உனக்கு மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். 25,000? ஐயோ, அதுக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாம விரல் விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. மேடம், ஒரு ரவுடிக்கு அதிகமா சம்பளம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே, ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? நான் பாட்டுக்கு தனி காட்டு ராஜாவா ஜாலியா இருந்தவன். என் விருப்பப்படி தான் இங்க இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னா போயிட்டே இருப்பேன். அப்பாடா, என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. மிஸ்டர் மணி மேடம், மேல இருக்க ரூம்ல தங்க வைங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணிக்கு வரீங்களா வேலை பாத்தியா? ஏன் கேக்குற? உடம்பெல்லாம் தொங்க விட்டுருக்கியா, அதான் கேட்டேன். அது என்ன சொன்ன, பேரு கத்தியா? அதனடா இது பழம் வெட்டுறது எல்லாம் பேரா வச்சிருக்கிற? ஆமா, உன் பேர் என்ன? மிஸ்டர் மணி. கோயில் வச்சிருக்க? அதோட விட்டுறலாம். சரி. பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? நேத்து செகண்ட் ஷோ. நக்கலு. ஆமா. ஏதாவது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். டாக்டர். சார், டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். MBBSல ஃபெயில் ஆயிட்டீங்களா சார்? 1ஆம் கிளாஸ்ல. இதானே ரூம். இவன் வில்லன் காலேஜ்ல PhD வாங்கினவன் போல இருக்கு. நம்மளோட விவரமானவனா இருக்கிறான், வாட்ட சாட்டமா இருக்கிறான், ஃபைட் பண்றான். இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். விட்டா நாளைக்கு டூயட்டே பாடினாலும் பாடிடுவான். விட மாட்டேன். ஏன்னா ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கவே கூடாது. இன்னைக்கு நைட்டே இவனை கிளப்பிடுறேன். ஐயோ அப்பா, யாரா நீ? பலூனா? ராட்சச பலூனா இருக்கியே, கீழே வேற கேஸ் சேர்ந்து போயிருக்குது. ஆமா, இந்த வீட்டுல என்ன பண்ற? தலைவன் இருக்க இடத்துல நான் தொண்டை இருப்பான். தலைவன் ஜெயிலுக்கு போனா நீயும் கூட போயிருவியா? வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம். ஓ, அந்த கத்தியோட கைப்பிடி இல்ல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கத்தியே நடுத்தருவுக்கு வந்துடும். அது வரைக்கும் நீ மாட்டு தொழுவத்துல வெயிட் பண்ணு. அது என்னடா நடு வீட்டுல உனக்கு பீடி? ஆஸ்ட்ரே எங்க வச்சிருக்கியா? போடா. சரக்கு அடிக்கிறானா? இடது கால எடுத்து வச்சு உள்ள வா. நான் சொன்ன ஆளு ரூமுக்குள்ளதான் இருக்கான். போனமா, காரியத்தை கச்சிதமா முடிச்சமா, ரிட்டர்ன் வந்தமான்னு இருக்கணும். ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் செட்டில்டு. சரி ஏஜென்ட். ஏஜென்ட்டா? கையில காசு வாங்கிட்டா கஸ்டமரை திருப்திப்படுத்தாம வெளியே வரக்கூடாதுன்னு எங்க பாட்டி என்ன சொல்லி தான் வளர்த்தாங்க. உங்க பாட்டியும் ஒரு அதுக்கு இல்லமா, உள்ள இருக்கிறது ஒரு முரட்டு காளை. என்னதான் முரட்டு காளையா இருந்தாலும் என்ன பார்த்தா கண்ணு குட்டியா மாறிடுவாங்க. మీరు ఇక్కడే ఉండండి, నేను ఆగతపై తిరిచి వస్తాను. టీకే చోలీకే పీచే క్యా హై? ఆహా, ఇక్కడే ఉన్నాను. అగతుపై తిరిచి వరు టీకే చోలీకే పీచే. అటడా 3 లాంగ్వేజ్ பேசுதே. இது லோக்கல் மே, இது நேஷனல் பெர்மிட் இருக்குதே. டெஃபினட் ஆபரேஷன் சக்சஸ். மேடம், மேடம் கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஒருவேளை பேங்காக் ஆண்டி குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்திட்டாங்களா? பேங்காக்ல எல்லாம் சகஜம். மேடம், மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். ஏன் மிட் நைட்ல வந்து எழுப்புற? இந்த தேசத்துல மிட் நைட்ல தான் பல மசாலாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. கோயில் மாதிரி வச்சிருந்தீங்களே, இந்த வீட்டை அந்த கத்தி லாட்ஜ் ஆக்கிட்டான். என்ன மணி உளர்ற? நான் ஒன்னும் உளரல. உங்க பொண்ணுக்கு பாடி கார்டா அவனை வச்சிங்க. ஆனா அவன் பாடியை யாரு காட்டிக்கிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. வாங்க, இப்படிக்காதா மேடம், இப்படியே போகாதீங்க. மனசை கல்லாக்கிட்டு உள்ள போகு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்தி ஒரே விட்டு வெளியே போகுது. நீ கத்தினா நான் புத்திடா. என்ன மேடம், உங்க கண்ணு கலங்கி இருக்குது, முடியெல்லாம் கலைஞ்சிருக்குது. அந்த ரவுடி உங்களையும் இனிமே அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். என்னடா இது, உள்ள அவன் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கத இந்த அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. ஒருவேளை பேங்காக்ல இந்த ஃபேமிலியும் கொஞ்சம் கரப்டான ஃபேமிலியா இருக்குமோ என்னன்னு தெரியல. இந்த அவன் பணம். ஏமா, என்னம்மா ஆச்சு? உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு உங்க பாட்டி சொல்லுச்சு. இல்ல, என் கொள்ளு பாட்டி சொல்லுச்சு. எள்ளி ஓகிதி பூனை பாகிதி. எள்ளி ஓகிதி பூனை பாகிதியா? இது என்னடா புது பாஷையா இருக்குது? தம்பி மணி, நீ சுட்ட தோசை எப்படி திருப்பி போட்டேன் பாத்தியா? எப்படி திருப்பி போட்ட? இப்படி. ஏமா,
வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதுக்காக இந்த தொழிலுக்கா வர்றது. ஒரு பொண்ணு வாழ்க்கையை எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு எங்க தங்கலட்சுமி மேடத்தை பார்த்து கத்துக்கோ. தனி ஒரு மனுஷன் வெளிநாடு போய் வாழ்ந்து ஜெயிச்சு பல எதிர்ப்புகளை தாண்டி தான் பொண்ணு கல்யாணத்தை நடத்த அந்த ஊருக்கு வந்திருக்காங்களே. என்ன பொறுத்தவரை அவங்க தங்கலட்சுமி இல்லம்மா, தைரிய லட்சுமி. இதானே நடந்துச்சு. இப்ப நீ ஜெயிச்சிட்ட, ஆனா இனிமே ஜெயிக்க விடமாட்டேன்டா. இப்ப நீ தோத்துட்ட, இனி எப்பவுமே தோத்துட்ட. எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டடா. இதோ பார், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோடா. எண்ணி 24 மணி நேரம் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறடா. அதுக்கு எதுக்குடா கேலண்டரை பார்க்கணும்? வாட்ச் பார்த்தா தெரியாது. லாஜிக்கா பேசிட்டு போறான். பரவாயில்ல, மாது மேட்டர் கவுந்துக்குச்சு. இன்னொரு சூது மேட்டர்ல உன்னை கவ்வுறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன்டா.